அந்த பேரவைத் தலைவர் அவர்களே, பென்னாகரம் தொகுதி என்பது நிலத்தடி நீர் புளோரிசிஸ் என்ற நச்சுத்தன்மையால் பாதிக்கப்பட்ட பகுதி. அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 மாவட்டங்களும் குடிநீர் பயன்படுவதற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு முழுமையாக பயன்பெறவில்லை. நான் இந்த மன்றத்தில் கேட்டுக்கொண்டதற்கென மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நேரில் பார்வையிட்டு மிகப்பெரிய திட்டம் தீட்டி 9,000 கோடி அளவில் நிறைவேற்றுவதாக ஜனவரி மாதத்தில் துவங்கப்படும் என்று அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அது ஜப்பான் நாட்டு நிதி உதவி அல்லது வேறு நிதி உதவியிலாவது இந்த 2 மாவட்ட மக்களின் குடிநீர் தாகத்தை போக்குவதற்கு அரசு நிறைவேற்றுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 8,900 கோடிக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு ஜப்பான் வங்கி நிதி உதவி பெற்று அதிகாரிகள் எல்லாம் ஜப்பான் சென்று நிதி உதவி நிறுவனங்களோடு பேசி அவர்களும் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். அது ஏன் தாமதமாகிறது என்று சொன்னால், அவர்கள் நிதி தருகிற அந்த உதவி தருகிற அந்த நிறுவனம் KFW அவங்க ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து அவங்க போய் பார்க்குறாங்க. இப்படி தான் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கிடையில் ஜல்ஜீவன் திட்டம் என்ற காரணத்தால் ஒன்றிய அரசு அதுக்கு தேவையான பங்கு தொகையை ஒன்றிய அரசு தர வேண்டும். அந்த பங்கு தொகை கிட்டத்தட்ட 18 திட்டங்களுக்கு பங்கு தொகை நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஏற்கனவே நமக்கு தர வேண்டிய பங்கு தொகை கிட்டத்தட்ட 3,200 கோடி, அதையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஒன்றிய அரசினுடைய நிதி வராது ஒரு காரணம். அது வராத காரணத்தால் கடன் தருகிற நிறுவனம் நிறுத்தி வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்காக நிதி, அந்த 18 திட்டங்களுக்கு 5,500 கோடி நிதி தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சர் வழங்கிவிட்டார்கள். ஆனால் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. அதுதான் நிலைமை. எனவே ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் ஜல்ஜீவன் திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள் மத்திய அரசிலிருந்து ஒன்றிய அரசிலிருந்து வந்து ஆய்வு செய்து இந்தியாவில் இங்குதான் நன்றாக அந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நோட்டாக எழுதியும் கொடுத்து விட்டார்கள். இருந்தும் ஒன்றிய அரசு தாமதத்தினால் அது தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு முழு வேலையை முடித்திருக்கிறோம். ஒன்றிய அரசு அனுமதி வந்தவுடன் அது செய்யப்படும் என்பது. மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய பேருந்து நிலையத்திற்கு தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த மப்சல் பஸ்கள் எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு செல்ல வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பாலக்கோட்டிலிருந்து வருகின்ற பேருந்தில் வருகின்ற பயணிகள் புதிய பஸ் நிலையத்துக்கு போய் பழைய பஸ் வரணும், 30 ரூபா பணம் கட்டணும். பெண்ணாகரத்திலிருந்து வர பயணிகள் அதே போல கட்டணும். பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கடத்தூர், மொரப்பூர் இந்த பகுதியிலிருந்து வர பயணிகள் பஸ் மட்டும் இங்கே சேலம் புறவழி சாலை பேருந்துகளை புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றி அமைத்து இந்த பயணிகளுக்கு உண்டான சிரமத்தை இந்த அரசு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்டு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். நேற்றே தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் இதை கேள்வியாக விதி 55 கொடுத்திருக்கேன்னு சொல்றேன். சரி. ஏற்கனவே நம்முடைய வெங்கடேசன் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரோடு பேசி பழைய பேருந்து திருச்சியெல்லாம் ஆரம்பிச்சோன்னா பழைய பேருந்து நிலையை விடாமல் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படி ஊருக்குள் செல்லுகிற அளவுக்கு அந்த பேருந்துகளை மாற்றி அமைத்து பயணிகளுடைய சங்கடத்தை போக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கிய பணி நிமித்தம் வெளியே போவதால் தன்னுடைய வினாக்கள் விடைகளை முன்கூட்டியே எடுக்க சொன்னதின் அடிப்படையில் வினா எண் 39 மாண்புமிகு உறுப்பினர்